ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட அனட் அம்பானி ராதிகா இவங்களோட மேரேஜ் அப்படின்றது ரொம்பவே சூப்பர் டூப்பராக நடந்து முடிஞ்சு, அது வந்து ஒரு திருமணமாக இல்லாமல் திருவிழாவாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், மும்பையில் இருக்க எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா செலிப்ரிட்டிஸ், எல்லா வந்து பொலிட்டீஷியன்ஸ், மூலை முடுக்கில் இருக்க சின்ன செலிப்ரிட்டிஸ்லேருந்து பெரிய செலிப்ரிட்டிஸ் வரைக்கும் எல்லா ஊரில் இருக்க டாப் மோஸ்ட் செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி அட் ஆல் இன்டர்நேஷனல்லேருந்து கூட வந்து செலிப்ரிட்டிஸ் அதில் வந்திருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து எல்லாரையும் கண்கொள்ளா காட்சியாக இருந்துருந்துச்சு. ஸோ அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசை எல்லாமே போகும்போது இவங்க எல்லாருமே வந்துட்டு பாய் போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப மாட்டாங்க. எல்லாருமே மொய் பணம் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க இல்லையா. கல்யாணம் அப்படின்னாலே மொய் பணம் தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் கிஃப்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மொய் பணங்கள் அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே வந்ததெல்லாம் டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு 501 1001லாம் வைக்க மாட்டாங்க. வந்த எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் தான் வந்து மொய் பணங்கள் அப்படின்றத வைப்பாங்க. ஏன்னா வந்து இது நாட்டை வந்து ஒரு நார்மல் செலிபிரிட்டியோட மேரேஜ் கிடையாது, அம்பானியோட பையனான அனட் அம்பானியோட மேரேஜ் அப்படின்னும் போது மிகப்பெரிய லெவலில் வந்து கிட்டத்தட்ட வந்து மொய் பணங்கள் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து உலகத்திலே வந்து இந்தியாவிலே வந்து ஒரு டாப் மோஸ்ட் பணக்கார பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கிறவர் தான் அம்பானி. அவரோட வீட்டுக்கு யாரும் வந்து சின்ன சின்ன மொய் பணங்கள் வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே கௌரவ பிரச்சனைகள் அப்படின்றதுல வரும்ன்ற கிட்டத்தட்ட வந்து மொய் பணங்களை கோடிக்கணக்கில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்திருக்கு. ஸோ இந்த மொய் பணங்கள்லாம் வந்து இன்ன வரைக்கும் வந்து எண்ணப்படவில்லை. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே பல லட்ச கோடிகளில் இருக்குது, பல கோடிகளில் இருக்குது அப்படின்றதுனால எதையுமே வந்து இன்ன வரைக்கும் எண்ணலை. கண்டிப்பாக எண்ணறதுக்கே வந்து ஒரு வாரங்கள் கிட்ட ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் பாதி கிட்ட எண்ணதில் வந்து கோடி கணக்கில் வருது. அதை நம்பர்ஸ் அஃபிஷியலாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த இந்த மொய் பணங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பிரமிச்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து வந்தவங்களுக்கு அவங்களே கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து தங்கின எல்லாருக்குமே வந்து சூட் ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இவ்வளோ செலவு பண்ணி கொடுத்த அந்த மேரேஜ்க்கு நம்ம வந்து வெறும் கையோட போக முடியாது. அதனால் வந்து மொய் பணங்கள் அப்படின்றது கோடிக்கணக்கில் வந்திருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ணாலே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக அன்றைக்கி குஷ்பு வந்து சத்யராஜ் பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேசும்போது முதல்ல நான் நடிகன் அப்படின்ற படத்தில் தான் வந்து சத்யராஜ் சாரோட நடித்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து நடித்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆக்டர் கூட 13 படங்கள் கிட்ட நான் வந்து நடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் ஒரு படத்தில் இருக்காரு அப்படின்னாலே அந்த செட்டே வந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங்கே நடக்காது, சிரிச்சே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து நகைச்சுவாக எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். இன்னும் இவர் கூட வந்து இந்த மனோரமா அது மட்டும் இல்லாமல் கவுண்டமணிலாம் சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வயிறு வலிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம அவ்வளோ ஜாலியான ஒரு கேரக்டர், அவரை மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கவே முடியாது. 13 படங்கள் வந்து அப்படியே ஜாலியான போகிற போக்கில் நான் அவர் கூட நடிச்சுட்டு போயிட்டு அந்தளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான மனிதர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.